இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். 2 தீமோத்தேயு 3:1-5. 2 தீமோத்தேயு 3:1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. மிக முக்கியமான வேத வாக்கியங்கள். இதனை ஒவ்வொரு தரம் அறிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களில் இந்த மாதிரியான மனுஷர்கள் உருவாகுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது இப்போ நடக்கிற காலம் அதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் உலகத்தை பற்றி சொல்ல இல்லை, கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இருப்பார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மனுஷர்களை இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகிற வேணும் என்று சொல்லி ஒரு புத்திமதியாக 2 தீமோத்தேயு 3:1-5 பரிசுத்த ஆவியானவரால் பவுல் அப்போஸ்தலர் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இதற்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக
உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. அப்போ கடைசி நாட்களில் அநேகமான கிறிஸ்தவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்பது பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி இருப்பார்கள். எந்த மாதிரி இருப்பார்கள்? 2 தீமோத்தேயு 3:1-5 சொல்லப்பட்டிருக்கிறபடி அநேகமான கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கடைசி காலம் நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமே அந்த கடைசி காலம். அப்போ அந்த காலத்தை இன்னொரு வழியாக பார்க்க கடைசியின் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த காலத்தை பற்றி மத்தேயு 24:32-33 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த கடைசி காலத்தை பற்றி மத்தேயு 24:32-33 அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி காலத்தை சுட்டி காட்டி சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அத்திமரம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்போ இந்த இஸ்ரவேலை நீங்கள் பார்க்க வேணும். அப்போ இந்த இஸ்ரவேல் என்ன மாதிரி என்று சொல்லியிருக்க இளங்கிள தோன்றி துளிர்விடும் போது, அப்போ இந்த இஸ்ரவேல் என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ 2000 வருஷத்துக்கு முந்தி என்ன மாதிரி என்று சொன்னால் இஸ்ரவேல் முழுதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் அகதிகளாக உலகம் முழுவதும் போயிருந்தார்கள். 1948 ஆண்டு மே மாதம் 14 அவர்கள் திரும்பி வந்து இப்பொழுது ஒரு நாடாக இருக்கிறார்கள். இப்போ நாடாக இருந்து அவர்கள் என்ன மாதிரி என்று சொல்லி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த டைம் வந்தவுடனே வசந்த காலம் சமீபமாயிற்று, கடைசி காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்படி எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாக வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரமும் ரப்ஷருக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னுடையவர்களை இழுத்து கொண்டு போகிற காலம் வெகு சமீபமாகிவிட்டது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். கடைசியின் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ வெகு சீக்கிரத்தில் இந்த கடைசி காலம் சபையினுடைய கடைசி காலம் வெகு சீக்கிரத்தில் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவருடைய வகுப்பீடாகிய டிஸ்பென்சேஷன், வகுப்பீடாகிய கிருபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. அந்த வகுப்பீடாகிய கிருபையின் காலத்தில் முடிவின் போது நீதிமான்கள் இழுத்து கொள்ளப்படுவார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபையின் காலம் முடிவின் போது கிறிஸ்தவர்களை அவர் இழுத்து கொள்ளுவார். இதை நாங்கள் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறோம், இதனை நாங்கள் ரப்ஷர் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த காலம் வெகு சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரப்ஷருக்கு, அதாவது உயிர்த்தெழுதலுக்கு கிறிஸ்தவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 நான் சொல்கிறது உயிர்த்தெழுதலை பற்றி. அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மரித்து எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன்
அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2000 வருஷத்துக்கு முந்தி 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 இந்த அதாவது என்ன மாதிரி இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறும், என்ன மாதிரி ரப்சர் நடைபெறும், எப்படி அவர் தன்னுடையவர்களை இழுத்து கொள்ளுவார் என்று சொல்லி தெளிவாக 1 தெசலோனிக்கேயர் 4:14-18 சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு அப்ப இழுத்து கொண்ட பிறகு உயிர்த்தெழுதல் முடிந்த பிறகு பிரளயம் போல ஒரு பொழுதும் கண்டிராத உபத்திரவ காலத்துக்குள் இஸ்ரவேலும் உலகமும் தள்ளப்படும். அப்படி நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:21 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதல் முடிந்த உடனே அதாவது மிகுந்த உபத்திரவம் ஆரம்பமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொல்லி மத்தேயு 24:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் தேவனுடைய ராஜ்யம் வருவதையும் இஸ்ரவேலின் மீட்பையும் வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. ஆகையால் நாம் இப்பொழுது சபையில் கடைசியின் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பார்களாக. கடைசியின் கடைசி காலம், எந்த நேரமும் அந்த கிருபையின் காலம் முடிவடையும். எந்த நேரமும் அதாவது சபைகள் மூடப்பட்டு அதாவது கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் இழுத்து கொள்ளப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபை அதாவது வெளி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி சபையாகிய லவோதிக்கேயாவின் சகல குணாதிசயங்களையும் சர்வசாதாரணமாக தற்பொழுது காண முடிகிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், லவோதிக்கேயா சபையில் இருக்கிற மனுஷர்களை நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:1-5 இருக்கிற மனுஷர்கள் மாதிரியே அவர்கள் இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய கூற்று சில பேருடைய தர்க்கவாதத்தை முற்று முழுவதும் நிராகரிக்கிறது. சிலருடைய வேதத்திற்கு ஒவ்வாத தர்க்கவாதத்தின்படி உலகம் நாளுக்கு நாள் நன்றாயிருக்கிறது, உலகம் நாளுக்கு நாள் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் மற்ற மதங்களோடும் கைகோர்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழையும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்பு இயேசு வருவார் என்று சொல்லியும் அவர்கள் தீர்க்க தரிசனம் போல சொல்லுகிறார்கள். இந்த மாதிரியான சிந்தனை மிகுந்த உபத்திரவம் இல்லை என்றும், அந்தி கிறிஸ்துவின் எழுச்சி இல்லை என்றும், அர்மகதோன் யுத்தம் இல்லை என்றும் பிரகடனப்படுத்துகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன். இப்போ இந்த மாதிரி சொல்லுகிற மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சிந்தனையில் மிகுந்த உபத்திரவ காலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நடைபெற போவதில்லை. அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் வருவான் என்று சொல்லப்பட்டது,
அவர்களுடைய சிந்தனையில் இல்லை. ஆர்மகதோன் யுத்தம் நடக்கும் என்று சொல்லி வெளி 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சிந்தனையில் இல்லை. இவைகள் யாவும் வேதத்துக்கு அதை இல்லை என்று சொல்லி நிராகரிக்கிறது. வேத வாக்கியத்திற்கு விரோதமான செயல்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதாகமம் நாளுக்கு நாள் உலகம் நன்றாயிருக்கும் என்று உபதேசிக்கவில்லை. உலகம் நாளுக்கு நாள் மோசமடையும் என்றே வேதாகமம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் கவனமாக பார்த்துருப்பீங்கள். 2 தீமோத்தேயு 3:1-5 என்ன மாதிரியான ஜனங்கள் இருக்கிறார்கள், எப்படியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:1-5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகம் நாளுக்கு நாள் மோசமடையும், கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கார். அப்போ உலகம் நாளுக்கு நாள் மோசமடையும் என்றே வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:1-5, 1 தீமோத்தேயு 4:1 இதற்கு சான்று பகர்கிறது. மத்தேயு 24:4, மத்தேயு 24:5, மத்தேயு 24:11, மத்தேயு 24:24 இப்படியாக 4 முறை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அதாவது நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் ஆனபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:5 சபைகள் சத்தியத்தை விட்டு முழுவதுமாக விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் லவோதிக்கேயா சபை. அதாவது எல்லா ஜனங்களும் அல்ல, சிலர் என்று சொல்றதிலும் பார்க்க ஏராளமான ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகுவார்கள், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுவார்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததை விசுவாசிக்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்பார்கள். அப்போ இந்த மாதிரியான சனங்கள் அநேகர் சத்தியத்தை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி தெளிவாக 2 தீமோத்தேயு 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான சபைகள் தற்பொழுது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் பலனை மறுதலிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லி இருக்கிறத நான் பார்த்தோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி தேவ பலனாக இருக்கிறது என்பதனை நாம் சற்று விவரமாக பார்ப்போம். உண்மையில் வெறுமனே சிலுவையில் ஒரு வல்லமையும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மரணத்திலும் நிச்சயமாக ஒரு வல்லமையும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வல்லமை எந்த காலத்திலும் பரிசுத்த ஆவியிலேயே உண்டு என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய எல்லைக்குள்ளேயே செயற்படுகிறார். வேறு எந்த வழிகளினாலும் அவர் செயற்படுகிறது இல்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசி கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக விசுவாசியில் வெளிப்படுவார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியின் சார்பில் செயற்படும் வல்லமையை பற்றியே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுறது என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது தேவ பலன் என்றால் என்ன? அந்த பலன் பரிசுத்த ஆவியிலேயே இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய பலனை கிறிஸ்தவன் பெற வேணுமா இருந்தால் அவன் சத்தியத்தை விசுவாசிக்க வேணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயல்பட்டு அந்த பலனை, தன்னுடைய பலனை அவனுக்கு கொடுப்பார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் தற்போதைய சபைகள் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரிக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்தால் கிறிஸ்துவையும் ஒருவன் நிராகரிக்கிறான். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்தால் இயற்கையாகவே கிறிஸ்துவையும் நிராகரிக்கிறபடியினால் ஒரு பொழுதும் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவ சபைகள் முழுதுமாக கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை நிராகரிக்கப்பட்டு, உதாசீனம் செய்யப்பட்டு, கேலி செய்யப்பட்டு ஒதுக்கப்படுகிறது. இந்த கடைசியின் கடைசி காலத்தில் அநேகமான கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அதை உதாசீனம் செய்கிறார்கள், அதை கேலி செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்வதன் நிமித்தம் அவர்களில் பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவதில்லை. ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் நிராகரிக்கப்படுகிறது. அப்போ தனிய சிலுவையை மட்டும் அவர்கள் நிராகரிக்கவில்லை, அவர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள், பரிசுத்த ஆவியானவரையும் நிராகரித்தார்கள். எத்தனை கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்துவின் சிலுவையை உபதேசிக்கிறது? சுருக்கமாக சொல்ல போனால் மிகவும் சொற்பமான சபைகளே கிறிஸ்துவின் சிலுவையை உபதேசிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ என்ன காரணத்துக்காக கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் உபதேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆயினும் அவ்விசுவாசமே மிக முக்கியமான காரணமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்ததை அநேகமான கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ அவ்விசுவாசம் அவர்களுள்ள தலதூக்கி இருக்கிறபடியினால கிறிஸ்துவின் சிலுவை நிராகரிக்கப்படுகிறது. கிறிஸ்து நிராகரிக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவரும் நிராகரிக்கப்படுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார். அது ரெண்டையும் விசுவாசிக்கவில்லையாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட மாட்டார். அவ்விசுவாசமே சபையினரை தாறுமாறாக்கி மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை மேற்கொண்டு ஆளுக செய்கிறது. இதன் நிமித்தமே 2 தீமோத்தேயு 3:5 இருக்கிற மனுஷர்கள் மாம்சத்தின் கிரியைகளினால் படாத வேதனைப்படுகிறத நாம் காணக்கூடியதாயிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவ்விசுவாசமே முக்கியமான காரணம். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட மனுஷர்களை நீ விட்டு விலகு என்று யாருக்கு சொன்னார்? தீமோத்தேயுக்கு மட்டும்தான் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி ஜனங்களை கண்டால் நீ அவர்களை விட்டு விலக வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் புத்திமதி சொல்லி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கு அசுத்த ஆவிகள், அந்த மனுஷர்களில் அசுத்த ஆவிகள் செயல்படுகிறபடியினால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே, அவர்களோடு ஐக்கியம் வைக்கலாம் தானே என்ற சிந்தனை நம்மில் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த விதமான சிந்தனை ஆவிகளோட தொடர்பு, அதாவது அசுத்த ஆவிகளோட தொடர்பு ஏற்படுவதாக முடியும்.
மேலும் இது பற்றி ரோமர் 16, 17, 18 போல அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறத பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, அதாவது யாருக்கு சொல்றார்? கிறிஸ்தவர்களுக்கு. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக, கற்றுக்கொண்ட உபதேசம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:23. அப்ப கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவ 2 தீமோத்தேயு 3:1-5 சொல்லப்பட்டிருக்கிற மனுஷர்களை விட்டு விலகு என்று சொன்ன அதே வார்த்தை ரோமர் 16, 17, 18 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரோமர் 16:17 மார்க் தெம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பொருள், துப்பாக்கியால் சுடுபவன் எப்படி இலக்கு வைத்து சுடுகிறானோ அதே போல கிறிஸ்தவர்களும் இலக்கு வைத்து அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மார்க்தம், இந்த மனுஷர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி இருக்க சபைகளின் போக்கு மோசமாக இருந்தாலும் கடைசி நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது கடந்த காலத்தில் செய்ததை விட பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான சபைகள் அதிகமாய் சத்தியத்தை விட்டு விலகினாலும் அது தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறத நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஞானவான்கள் மீதியானவர்கள், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளிய போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று தானியேல் 12:3, தானியேல் 12:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி காலத்தில் அநேகமான கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை விட்டு விலகுவார்கள், பரிசுத்த ஆவியை நிராகரிப்பார்கள், தேவ பலனை நிராகரிப்பார்கள். ஆனாலும் கடைசி காலத்தில் பெரிய காரியங்களும் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்